நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வேட்டிகள் ஷர்ட்டுகள் மற்றும் டாஸ்லர் ரிட்டர்ன் கோ பிரசிடென்ட் பை உதயகிருஷ்ணா அசல் நை. பாலாஜி. எஸ் பாஸ். வழக்கமா பழைய எஸ்டிடி பூத் மாதிரி வர நீ இன்னைக்கு ரெட் கலர் ஷர்ட்ல ஆஃப் ஸ்லீவ் ஷர்ட்ல ஒரு யூத் மாதிரி வந்திருக்க. வழக்கத்தோட அதிகமான கூடுதல் ஃப்ரெஷ்னஸ் இருக்கு, ஒரு சந்தோஷம் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிருக்க. ஓகே மாமா. என்ன ரீசன்? யார் அந்த 4 செலிபிரிட்டிஸ்? இன்னைக்கு வர அந்த 4 செலிபிரிட்டிஸ் யாருன்னு கேட்கட்டா, இவங்க படத்துல ஒரே ஒரு பாட்டுக்கு வந்தா அவ்வளவு கைத்தட்டல். ஒரு ஹீரோவுக்கு அவ்வளவு கைத்தட்டல, ஒரு ஹீரோயினுக்கு அவ்வளவு கைத்தட்டல, ஒரு காமெடியனுக்கு யாருக்குமே இல்லை. இவங்க வந்து அந்த ஒரே ஒரு பாட்டுக்கு ஆட்டாங்கன்னா அவ்வளோ கிளாப்ஸு. திருப்பி திருப்பி டிவியில் அதை போட்டுனே இருப்பான் பாரு. அப்படி ஒரு இது. அவங்க இன்னைக்கு ஃபுல் டே நம்ம கூட ஷோவில் இருக்க போகிறாங்க. ஃபுல் டே இல்லடா, இந்த ஒரு எபிசோடு இருந்துட்டு போன பசாம நீ பாரு. ஆசையா பாரு. நீ என்ன செலிபிரிட்டி கூட்டி எக்ஸ்கர்ஷன் வந்திருக்கிற? எப்படி மாமா நம்ம சந்தோஷப்படுறோம் இல்லையோ, சுற்றி சந்தோஷமாக இருக்கிறாங்களே இல்லை பாரு. அப்புறம் அவங்களாம் பாரு எல்லாம் எங்கே ஊட போகுது. ஏன் இந்த ஷோவில் இவ்வளோ வருஷமாக ஃபுல்லாக இருக்கிறோம், எனக்காக கை தட்டிக்கிறேன். எங்களுக்காக நம்ம கை தட்டுறது மச்சான். அவ்வளோ செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கு கூட இவ்வளோ கை தட்டு கிடையாது. கை தட்டல இன்னும் வரவே இல்லை. செலிபிரிட்டி யாருன்னு சொன்னதுக்கே இந்த கை தட்டு தெரிஞ்சிருச்சுல. சரி, ஓகே, கூப்பிடலாம் அந்த அற்புதமான 4 செலிபிரிட்டிஸை. லெட்ஸ் வெல்கம் சஞ்சனா, கல்யாணி, அஷ்மிதா அண்ட் கும்தா. எங்களுடைய அன்பான அழைப்பு ஏற்று நீங்கள் 4 பேர் வந்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். முதல்ல ஓகே, நம்ம ஷோக்கு வந்துக்கிறீங்க. இந்த ஷோவை பற்றி ஏதாவது 4 வார்த்தை நல்ல வார்த்தையை சொல்லி ஆகணும். சொல்லுங்க சஞ்சனா. இந்த ஷோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷோ பேர் சொல்லு பாப்போம். பார்க்காம நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலமா? So it's one of my very favorite show. Oh, really? So it's always rocking. Okay, tell me கல்யாணி. இது டிவில தான் பாத்துர்க்கேன். அப்புறம் தெரு நாங்க நாடகமா போடுறோம். நல்லா இருக்கு ஷோ. நல்லா இருக்கா? உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு இல்லையா? ஓகே கும்தாஜ், நம்ம ஷோக்கு வந்திருக்கீங்க. ஷோ பத்தி சொல்லுங்க. ரொம்ப இந்த உங்க ஷோ ரொம்ப பிடிக்கும். இது செகண்ட் டைம் வந்திருக்கேன். பட் இருந்தாலும் எத்தனை வாட்டி பண்ணாலும் இன்னும் இந்த கேம் ஷோ விளையாடணும்னு தோணுது. அப்படியா? ஓகே, தங்கிடு. கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க 2 பேர் பேசுறது இன்னும் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அதோட நீ பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி. அஷ்மிதா. It's very happy. ஏன் கால் ஏதாவது வியாதியா? அது இல்லாம உங்க கூட பார்ட்டிசிபேட் பண்றதுல it's very happy. நீங்க இங்க பாருங்க, நீங்க ரொம்ப மைல்டா அப்படிலாம் பேசக்கூடாது. ஏன்னா நீங்க ஸ்க்ரீன்ல பண்ற பெர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த வாய்ஸ்க்கு செட்டே ஆகல. ஓகேவா? போல்டா பேசணும். சஞ்சனா, கல்யாணி, கும்தாஜ் மாதிரி. ஓகே, நல்லா சத்தமா பேசுங்க. சத்தமா இவ்வளவுதாங்க சத்தம். இவ்வளவுதான் சத்தமேவா? வெரி குட். லெட்ஸ் see what happen. ஓகே, வந்துரு உடனே. நீங்க போய் உங்க இடத்துல 4 பேர் பேசிட்டாங்கனா டக்குனு வாடா, பாத்துனே இருக்காத. நீங்க 4 பேர் போங்கம்மா. போங்க உங்க இடத்துல நில்லுங்க. வயசானவங்க எல்லாம் கூப்பிட கூடாது. ஓகே, நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்றுக்கு வந்துரும். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்று வாயில கொழுக்கட்டை. முதல் சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி. நீங்க கல்யாணம் பண்ண போறவர்கிட்ட முதல்ல எப்படி பேசுவீங்க? ஏமா கல்யாணி யோசிச்சுக்கிற? எல்லா கடையிலும் வித்து போற எடுக்கலாம்னா? ஓகே, கும்தாஜ். எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லன்றறான். அதுக்கப்புறம் என்ன பேசு? அதுக்கப்புறம் எனக்கு நீங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாவா? அது வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க. உங்களை பார்த்தப்பறம் சஞ்சனா நீங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் எனக்கு லவ் எல்லாம் இல்ல. நான் என்ன சொல்றேன், நீ அந்த உருண்டை துப்பிட்டு பேசலாம். ரெண்டும் ஒண்ணுதான். ஆனரியா நீங்க பேசுற தமிழும் அது ஒண்ணுதான். சொல்லுங்க. எனக்கு நீ ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நீ ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் எல்லாம் இல்ல. கல்யாணம் பண்ண அப்புறம் லவ் ஆவணும். லவ் எல்லாம் இல்ல, கல்யாணம் பண்ண அப்புறம் லவ் ஆகும். யாரோட? யாரோட? ஹஸ்பண்டோட தானே? ஓகே, சொல்லுமா அஷ்மிதா. எனக்கு பிடிச்சிருக்கா. என்ன யாரை கேக்குறீங்க? என்னதான்டா? இல்ல மாப்பிள்ளை கேக்குறீங்க. மாப்பிள்ளை. உங்களே ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. அவ்வளவுதானே சொன்னீங்க. சிம்பிளா. கல்யாணி. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. பாவம், ஏதோ பிரச்சனை போகுது. எனக்கு பிடிச்சிருக்கு.
என்ன உனக்கு பிடிச்சிருக்காங்க இப்ப சொல்லுங்க பாலாஜி தாங்க மாப்பிள்ளை முடிஞ்சு. ஓகே பாலாஜி தான் மாப்பிள்ளை. நீங்க வந்து பாத்திருக்கீங்க, நீங்க பேசுறீங்க. சஞ்சனா நீங்க ஆரம்பிங்க. உங்களுக்கு அப்புறம் அடுத்தவங்கிட்ட போகவே மாட்டோம், எனக்கு தெரியும். நீங்க ஆரம்பிங்க. அங்க வந்து இல்ல அங்கதான் வந்து வராத, நீ வராத வரைக்கும் நீ சேஃப்டி. அங்க வந்தா நல்லா இருக்கு. வந்தா நல்லா இருக்குமா? சரி வந்து இங்க வந்து பேசிடுறேன். மச்சான் எங்க மச்சான். ஏன்டா என்ன கூப்பிடுற? என்ன எடுத்தோடனே சக்கா ஆகுற? நீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா. எனக்கு ரொமான்ஸ் எல்லாம் தெரியாது, நீங்க கத்து கொடுங்க. போலவா. அவங்க கேட்டது ரொமான்ஸ். அதான் கத்து கொடுக்க. இல்ல இல்ல. அடுத்து அஷ்மிதா. எங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கா? இருங்க வைஃப் போயிட்டான்னு பாக்குறேன். சூப்பர். மும்தாஜ் மீர் இங்க சப்பண்டி. பாருங்க அந்த 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 ஒரு காதல் ரசத்தோட. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? புரியல. அப்படியா? அதுக்கே வாயை அப்படி வைக்கிறீங்க. கல்யாணி. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமா தந்தி அனுப்பு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன உனக்கு பிடிக்கல? இது என்னமா லவ் ப்ரப்போஸ் ஒரு சரி பாலாஜி தேவையில்ல. நீ யாருக்கு நீ மார்க் கொடுக்குறேன்னு விரும்புறேன். எனக்கு தெரியும் நீ யாருக்கு கொடுப்பேன்னு தெரியும், சொல்லு. இல்ல போல்டா பண்ணல சஞ்சன், அப்புறம் என்ன உனக்கு கேடு? அப்புறம் என்ன உனக்கு கேடா? ஓ ஓகே, சஞ்சனாக்கு மார்க் கொடுக்குறோம். உங்களுக்கான கேள்வி ரெடியா இருங்க. கும்தாஜ் நீங்க மட்டும் தனியா வீட்டுல இருக்கிறப்ப திருடன் வந்தா என்ன செய்வீங்க? ரெடியா இருக்குது சஞ்சனா. ஆக்சுவலா நான் அங்க தனியா இருந்தல, ஒரு திருடன் வந்தா அதான கதை. சொல்லுப்பா. அவ செம்ம அடிக்கணும். யார? திருட ஜாலியா உட்கார்ந்து இருப்பான். எங்க பார்த்த நான் ஒரு 90 இல்ல நீங்க தனியா வீட்ல இருக்கும்போது ஒரு திருடன் வந்துட்டான், என்ன அதான் பண்ணுவீங்க? அடி வெளுத்துருமா? ஆமா செம்ம செத்துரும். அவ்வளவுதான். அவ எடுக்க போலீஸ் இல்ல அது என்னன்னா பாலாஜி ரெண்டாவது தடவை கேக்குறானா, அவன் மனசுக்குள்ள இருந்த ஆசைய கெட்டி உதைச்சு அழிச்சிட்டீங்க. ரைட் அஸ்மிதா. டான்ஸ் ஆடுவா ஓட்டுவான். நான் பாட்டுல இருப்பேன், உயிர் கட்டிட்டு மஞ்சள் போட்டுருவேன். அது வரைக்கும் அவன் நின்று இப்படி காமிச்சிட்டு இருப்பான், நீ அடிக்கிற வரைக்கும். ஆட பரவாயில்ல. கும்தாஜ் நீங்க சொல்லுங்க. பிரில்லியன்ட் ஆன்சர் பண்றதுக்கு இதுக்கு நீங்க மார்க் வாங்குறீங்க. சொல்லுங்க கும்தாஜ். திருடன் கத்துவோம். ஏடா திருடன் கத்துவீங்க? கத்துவோங்க. அதான் கண்டிப்பா கத்துனா எல்லாம் கொஞ்சம் காப்பாற்றுவோம். அவ்வளவுதான். வெரி குட், சூப்பர். கல்யாணி. கட்டுவாங்க எல்லாரும். திட்டுவாங்களா எல்லாரும்? கட்டுவேன். கத்துவீங்களா? ஓகே. பொதுவா திருடன் வந்தா திருடன் திருடன் கத்துறது தான் இயல்பு. அதனால கும்தாஜுக்கு மார்க் கொடுக்குறோம். உங்களுக்கான அடுத்த கேள்வி. உங்களை சங்கர் சார் படத்துக்கு ஹீரோயினா கூப்பிட்டா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இதுக்கு மட்டும் பாரு அஸ்மிதா, ஆசை இருக்கு. சொல்லுங்க அஸ்மிதா. வாவ் சங்கர் சார் எங்க நான் கூட பார்க்கல. மை காட் அவ்வளவு பெரிய டைரக்டர் அவர் முன்னாடி சங்கர் சார் வாவ் அப்படின்னா என்ன? இல்ல ரியாக்ஷன் தானே. ஆமா பரவாயில்ல. ஓகே அஸ்மிதாக்கு மார்க் கொடுக்குறோம். ஓகே உங்களுக்கான அடுத்த கேள்வி. உங்களோட தொழில், உங்களுடைய ப்ரொஃபஷன் சார்ந்த கேள்வி. ஒரு குத்துப்பாட்டுக்காவது இவரோட ஆடணும்னு நீங்க நினைக்கிற ஆக்டர் யாரு? ஆறா கல்யாணி பத்தியா பெல் அடிச்சுட்டு அப்புறம் எடுத்து கல்ல வந்து. சரி பரவாயில்ல சொல்லுமா கல்யாணி. ஹீரோ விக்ரம். விக்ரம் சாரோட. விக்ரம் சார். அப்படியா? சூப்பர். அஸ்மிதா. அஜித் சாரோட. சூர்யா. சூர்யா சார். தனுஷ். தனுஷ் சாரோடயா? நீ 4 பேருமே உங்களுடைய ஆசையை சொன்னதுனால உங்க 4 பேருக்குமே நாங்க மார்க் கொடுக்குறோம். வெரி குட். என்ஜாய். ரைட் உங்களுக்கான அடுத்த கேள்வி. டாடி மம்மி வீட்ல இல்ல அப்படிங்கிற பாட்டை 2 வரி பாடுங்க. அதெல்லாம் சஞ்சனா தான் இந்த போட்டில வாயில சஞ்சனா. பெஸ்டா யார் பாடுறீங்களோ அவங்களுக்கு மார்க். ஓகேமா ஃபர்ஸ்ட் பேர். இல்ல தட போல யாரு மம்மி வீட்ல இருக்குங்க பாட்டு. சரி ஓகே பாடுங்க. அஸ்மிதா. யாரு மம்மி வீட்ல இல்ல தட போல யாரும் இல்ல விளையாடுவோமா விளையாடா. ஓடி வந்து வாயில குத்துறாங்க உங்க அப்பா அம்மா. நான் என்னடா ஆடி. கும்தாஜ். யாரு மம்மி வீட்டில் இல்ல தட போல யாரும் இல்ல சாப்பாடு போட்டு உள்ளே இரு. போயாமா விளையாண்டா. என்ன விளையாட போமாகமான்னு. கரெக்ட் தான். கரெக்டா தான் பாடுறேன்.
ஓகே, பெஸ்டா பண்ணது அஸ்மிதாங்கிறதுனால அஸ்மிதாக்கு மார்க் கொடுக்குறோம். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. தரையில வந்து சேர், ஒரு ஃப்ளோர்ல வந்து சேர் இழுக்கிறோம்னு வச்சுங்களேன், அதோட சவுண்ட் எப்படி இருக்கும்? தரையில சேர் இழுக்கிற சத்தம் எப்படி இருக்கும்? சொல்லுங்க அஸ்மிதா. எப்படி எப்படி இருக்கா? கின் தெரியவனா வீட்ல எழுப்பீங்களா? ஓகே, சேர் சவுண்ட் தானே? சரி. சஞ்சனா. ஏன் யாரோ உட்கார்ந்துக்கறாங்களா? இரு. எழுப்பியா? இருமா. நான் ட்ரை பண்ணல, எதுக்கு டிஸ்டர்ப்? ஆய். ஆரி துப்புற மாதிரி இல்ல. மும்தாஜ் நீ வெறுமாடு சவுண்ட் அப்படிதான் இருக்கும். கரகரா. என்ன மும்தாஜ் நீங்க? கல்யாணி சவுண்ட் வரும். கிரில் சிக்கன். ஓகே, எந்த சவுண்டும் சரியானதுனால உங்க யாருக்குமே நாங்க மார்க் கொடுக்க முடியாதுங்கிறத மனமாற தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கான இந்த சுற்றினுடைய இறுதி கேள்வி. நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, பாலாஜி மாதிரி ஒரு பொறுக்கி வந்து உங்கள்கிட்ட வம்பிழுத்துட்டாப்ல. இல்லை மச்சான், இல்லை ஒரு பொறுக்கி வம்பிழுத்துட்டாப்ல. அப்போ வந்து நீங்க அவரை எப்படி டீல் பண்ணுவீங்க? மும்தாஜ். ஒரு பொண்ணு தனியா போறதுல விடுமாட்டியா நீ? ஒண்ணு தனியா போனா பரவாயில்ல, நீ போனியா என்னத்துக்கு? உடனே கல்யாணி சொல்லுது, இவன்கிட்ட பேச முடியாது, இவன்கிட்ட பேச முடியாது. கல்யாணி. ஏ பரம்போக்கு அறிவில இருந்தாலும் கை பிடிப்பனா? அஸ்மிதா. ஏ கஷ்டமா மூணு பேர் இவன் ஓயா இந்த பக்கம் வந்து ஜாலாந்துருவேன். இந்த பக்கம் வந்த கிழிச்சிருவான். ஜாலாந்துருவேன். என்னது? ஆறாந்திருவியா? யாரா இருந்துருவியா? அப்படியா? ராயர் அவுத்துருவா. இது திட்டுறதே கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும். என்னடா அப்படி பண்ற அப்படிங்க தானே? சொல்லுமா சஞ்சனா. ஏ நாயர், என்னடா பண்ண? உனக்கு என்ன வேணும்? ஏமா சஞ்சனா, என்ன நீங்க சிரிக்கிறீங்க திட்ட சொன்னா? இவனோட பிளஸ் எல்லாரும் சிரிக்க வைக்கிறது, அதை மறைச்சிட்டு நீங்க திட்டணும்ல. சரி பரவாயில்ல விடுங்க. ஆனா லோக்கலா உண்மையிலே ஃபர்ஸ்ட் திட்டம் வந்து கும்தாஜ் அப்படிங்கிறதுனால நம்ம கும்தாஜுக்கு மார்க் கொடுக்குறோம். ஆமா, வெரி குட். நீ என்னமா திட்டுனா சிரிச்சுங்க, நீங்க சிரிக்கிறீங்க, நீங்களும் சிரிக்கிறீங்க. திட்டணும்ல நல்லா. பரவாயில்ல, முதல் சுற்று வந்து ஒரு மாதிரி கலைபரமா நடந்து முடிஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Sarana Stores தங்க நகை மாளிகை வழங்கும் நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். Powered by MCR வெட்டிகள் செட்டுகள் மற்றும் டாஸ்லர் எட்டர்னா co-presented by உதயகிருஷ்ணா அசல் நெய். ஓகே, வெற்றிகரமான நிகழ்ச்சியுடைய இரண்டாவது சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியுடைய இரண்டாவது சுற்று அட்ரா சக்க அட்ரா சக்க. முதலாவதா கிளம்பி போகிற போட்டியாளர் கும்தா. கும்தாஜ் யார் ஹெல்ப்புக்கு நடிக்க கூப்பிட போறீங்க உங்க மூணு பேர்ல? அது பாலாஜி பண்ணாலே கரெக்டா இருக்கும். இல்ல அந்த மூணு பேர்ல சொல்லுங்க, நம்ம வேண்டாம். பாலாஜி தானே? வேணாம். அவங்க பண்ண நல்லா இருக்கும். ஓகே ஓகே, முதல் முறையா பாலாஜி நடிக்க போறாங்க. செல்ல குழந்தைங்களா வாங்கடி அம்மு குட்டிங்களா? கும்தாஜ், உங்களுக்கான கான்செப்ட். ஐயோ, தமிழ் மூவி ஹீரோயின்ஸ். புரியல. ஒவ்வொரு ஹீரோயினா இவர் நடிக்க, நீங்க அதை கண்களால் படிக்க. அவங்க எந்த ஹீரோயின் மாதிரி ஆக்ட் பண்ணி காட்டுவாங்க, அது நான் ஹீரோயின் யாரு நீங்க சொல்லணும். ஓகே. அவங்க வந்து ஒரு கவர்ச்சி நடிகையாவும் இருக்கலாம், நடிகையாவும் இருக்கலாம். ஓகே ஓகே ஓகே, your time starts now. ஆக்ட்ரஸ் நடிச்சு காமிக்கிறாங்க. கொய்யால யாருன்னு சொல்லுவாங்க அவங்க? எனக்கு பார்த்தா தானே கொய்யால. சொல்லுங்க. நோ லிப் மூமெண்ட். அதான் ஒரே அடையாளம் நம்ம. டேய், நீ பேச கூடாது. அடுத்தது அடுத்தது கான்செப்ட் ஏதா போடு மச்சான். நானு துப்புட்டா மும்தாஜ். சொல்லு மச்சான். சும்மா ஓ நில்லுமா ஒரு இடத்துல. ஹைட்டா இருப்பாங்க பாரு. போமானி. தவறு. நீங்க பாருங்க. பாருங்க. ஹைட்டா இருப்பாங்க.
டேய் ஏய், இல்ல உனக்கு பதில் தெரியல இதை என்ஜாய் பண்ணுகிறியா அதெல்லாம் நீ வேணே உழுகுறமா எனக்கு தெரிஞ்சிருக்கு இல்ல ப்ராமிஸ்ல இல்ல. சீக்கிரம் ஏறு நில்லுங்க கமான் டைம் அப் இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு மார்க்கா எடுத்திருக்கீங்க இது வந்து நீங்க உங்களுடைய குறையா இல்லை பாலாஜியுடைய குறையா பட் எல்லாரும் ரொம்ப ஓவர் அடிச்சிட்டாங்க. எவ்வளவு மெதுவா டீல் பண்ணாங்க தெரியுமா நான் கீழே வந்தனால தான் என்னால சொல்ல முடியல. இல்லைன்னு கரெக்டா சொல்லிருப்பேன். சரி இப்போ இவன் நடிக்கிறான் நீங்க சொல்றீங்களா சொல்லுங்க. இவன் நடிச்சு சொல்லிருங்களேன் பாப்போம் நடி பாப்போம் இதெல்லாம் நடிக்கவே முடியாது மாமா லேடிஸ் என்ன பண்ணி காட்டலாம் ஏன்? இல்ல லேடிஸுங்க என்ன பண்ணி காட்டலாம் அடுத்ததா பாலாஜி பெருகும் எதிர்பார்க்கக்கூடிய போட்டியாளர் சஞ்சனா யாரை கூப்பிடுறீங்க அவங்க 3 பேர்ல ஹெல்ப்புக்கு யாரு எனக்கு பிடிச்சிருக்க 1 2 3 4 நீங்க தான் நான் இல்லப்பா அது எல்லாம் கஷ்டமா ஓகே பாலாஜி செலக்ட் பண்ணிட்டாங்க மார்க் எடுக்க மாட்டேன் நான் எனக்கு தெரிஞ்சு சொல்லது சந்தையில கேளு விலை போகக்கூடிய- எனக்கு ஃபேவரட் நீங்க தான் சோ நீங்க தான் பண்ணணும் ஃபேவரட்டா ஆனாமா சொல்றது கேளு உங்களுக்கு தெரியாதா அந்த 3 பேர்ல யாரை ஆனா கூப்பிடுறீங்க என்ன வச்சா ஒரு மார்க் ஆனா வாங்க எனக்கு ரொம்ப நாள் அவங்களுக்கு பண்ணது எனக்கு பண்ண மாட்டா என்ன பண்ண மாட்டா போன் விட்டான்னு இருக்கு என்னடா பாலாஜி இந்த மூஞ்சில அப்படி ஒரு சந்தோஷம் தெரியுது ஆனா கை மட்டும் வேண்டாங்கிறான் ஆனா பாலாஜி மச்சான் இவ்வளவு நாளா நீ சந்தையில விலை போகாத ஆடுன்னு நினைச்சேன்டா ஆனா நீ விலை போற ஆடுன்னு தெரிஞ்சுக்கிட்டா பாலாஜி மனசுக்குள்ள எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்குமோ அதே சந்தோஷம் தான் உங்க மனசுக்குள்ள இருக்கும் அதுக்காக பாலாஜிக்கு அடிக்கிறது நிறுத்திடக்கூடாது உங்களுக்கான கான்செப்ட் வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் ஐயோ இல்ல அவ பண்ணா போதுமா செஞ்சுக்க வாமா அப்பா இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்கிற டான்ஸ்னா ஆடி காமிக்கணும்ல ஐயோ கும்சே வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் ஒவ்வொரு சாங்ல ஒரு வெரைட்டி ஒரு அதாவது வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ்மா ஓகே அந்த மாதிரி சாங் she will dance and I will say the நீங்க எப்படி வேணா அது உங்க இஷ்டம் எப்படி வேணா உங்க நீங்க தான் சூஸ் பண்ணிருக்கீங்க என்ன வேணா பண்ணலாம் ஓகே your time starts now குத்து சாங் இந்த சாங் இன்னொரு பேரு ஒரு லோக்கல் சாங் லோக்கல் சாங்கா அது என்ன சரி பரவாயில்ல அடுத்தது ரொமான்டிக் சாங் ரொமான்டிக் எவ்வளவு பண்ணலாம் பூதேவி ஏய் பாலாஜி சரி ஓடுது அடுத்தது ஆமா சாமி சாங் சாமி சாமி சாங் வெரி குட் குத்து சாங் ஏய் சூப்பர்மா ஒரு பஜன் வச்சேனா என்ன அப்படி பெரிய தமிழ்ல எப்படி சொல்லணும் அத என்ன எப்படி இங்கிலீஷ்ல சொல்ல நாங்க புரிஞ்சுக்கிறோம் என்னடா பாலை போட்டு விளையாண்டுக்கிறீங்களா டேய் பசங்கடா உங்களே எவ்வளவு நம்பிக்கையோட வளர்த்து நானு என்னவோ அடிக்கிறீங்க வந்து கேட்ச் பண்ணிக்கிறீங்க தமிழ்ல சொல்ல பேர் தெரியாது டைமா ஒரு- டைமா ஆ ஷைன்னு சொன்னீங்களே ஒரின்னு சொல்லிருக்கலாம்ல சோகம் சோக அவ அது தமிழ் தெரியாதுனா இங்கிலீஷ்ல சொல்றதே பண்ணலாமா sad சரி சஞ்சனா நீங்க ஆக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இப்ப சோகம் சாட் எப்படி ஆக்ட் sad சாட் சாட் நான் பண்ண மாட்டேன் இது ரொமான்ஸ் இல்லப்பா சரி ரொமான்ஸ் எப்படி பண்ணலாம் வா ரொமான்ஸ் ஆ ரொமான்ஸ் அவங்க தான் பண்ணணும் பாலாஜி பாருங்க ரெட் போட்டுறீங்க ரெட் தான் எப்பவுமே ரொமான்ஸ் கலர் வரேன் அதாவது வயசான காலத்துல அவனுக்கு வாழ்க்கை அமையணும் அமைச்சிட்டு போட்டுமே இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சஞ்சனா 3 மார்க் எடுத்திருக்காங்க உட்காருங்க ப்ளீஸ் டேக் யுவர் சீட் அப்பா நீங்க சொல்லாயா இது ஷோ நீ இதுல ஆங்கர் ஆனா என் வயிற்றுச்சோட சும்மா விடாத பாலாஜி சரி மாமா ஓகே அத்தியாரு அடுத்ததா கிளம்புறங்க போற போட்டியாளர் கல்யாணி நடிக்க யார கூப்பிடுறீங்க கல்யாணி மும்தாஜ் நடிக்கிறதுக்கு கும்தாஜ் ஆர் யூ ஓகே நான் ஓகே. நீங்க ஓகே பாக்காம ஓகேவான்னு கேக்கணும் வாங்க உங்களுக்கான கான்செப்ட் வந்து ஐட்டம் சாங்ஸ்
ஒவ்வொரு ஐட்டம் சாங்கா இவங்க வந்து ஆடி காமிப்பாங்க. அந்த சாங் என்ன சாங் நீங்க கண்டுபிடிச்சு பாடணும். அதனால சொல்லணும். ஓகே? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சொல்லவே இல்லை அதுக்குள்ளேயே ஆடிடுவீங்க. பார்த்து ஜாக்கிரதை. அட போமா அடுத்து போயிடலாம் இப்ப. இங்க பாருமா. சில்க்கு. என்ன பாட்டு? சிலுக்குனாவே அந்த படத்தை ஞாபகம் வரணும். இங்க பாருமா. அடடடா. பாலாஜி இப்படியே பார்த்துருக்கான். நேத்ராத்திரியம்மா வரும். நீ ஆனவனா கை ஆட்டினே இரு. அதே டான்ஸ். அதே டான்ஸ். வேற போயிடலாம். ஏய் பாகம் போட்டு போடு. மல மல மல. இல்ல வெயிட் பண்ணுங்க. ஆமா டீ குடிச்சிட்டு வரவா? ஆடிங்க தம்பிங்களா. வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போலாம். ஓகே டைம் அப். என்ன பாட்டு கடைசியா பண்ணுது? இது என் வாசல் வந்து என்ன சொல்றது? வாடா வாடா பையன் என் வாசல் வந்து போயாவான். இது இன்னும் என் வீட்டுக்கு வரியான்ட்டு. திரௌபதி பொறுத்த வரைக்கும் கல்யாணி 2 மார்க் எடுத்திருக்கீங்க. தேங்க் யூ. ஓகே அடுத்ததா களம் இருக்க போகிற போட்டியாளர் அஷ்மிதா. ஓகே ரெடி. யார் உங்க ஹெல்ப்புக்கு? பாலாஜி அண்ணா வாங்க. பாலாஜி சத்தியமா சொல்ற நீ உருப்படவே மாட்டே அவனை கூப்பிட்டா. சஞ்சனா, கல்யாணி, கும்தாஜ் யாரோ ஒருத்தர் கூப்பிடுப்பா. கல்யாணி கூப்பிட்டுங்க பெட்டர். தமிழ் தெரியும் உங்களுக்கு. என்னது? ஏடா டேய் மான கேட்டவனே. என்னாச்சு? உண்மையா மாமா? அதாவது சொல்றத பாருங்க விஜய் டி ரசிகர்கள. பாவம் இதுக்கு தமிழ் தெரியாதான். ஆமா தமிழ் தெரியும் மாமா. இவங்களுக்கு தமிழ் தெரியும். ஆமா மாமா. ஆமா மாமாவா? மாமா. உங்களுக்கான கான்செப்ட் வந்து ட்ரெடிஷனல் டான்ஸ். ஒவ்வொரு டான்ஸா இவங்க ஆடி காமிங்க. அந்த டான்ஸினுடைய பெயரை நீங்க சொல்லணும். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. இருங்க ஸ்டார்ட். பல்லே. நோ லிப் மூமெண்ட். கீழ கால் வச்சிர கூடாது. மேல இருக்க இருமா. மேல இருமா. கேட்டுக்குள்ள வா நீ. இருமா. மயிலாட்டம். தாண்டியாட்டம். தமிழ்ல தாண்டா. தாண்டியாட்டம் தமிழ்ல தாண்டா. கோலாட்டம். கோலாட்டம் வெரி குட். அதான் அப்புறம் சொல்லுமா? மகுடி. இல்ல தப்பு. அடுத்து போலாம். தப்பா? ஒழுங்கா பண்ணுமா? அதான் பண்ண மாட்டாங்க. நான் சொல்றேன். நீ மேலே ஏறிலப்பா முதல்ல. ஃப்ராட் கேம். ஓகே. பாம்பு. அது அடுத்து போன்னு சொன்னா இல்லையா? மகுடியாட்டம். பரதநாட்டியம். கிளாசிக்கல். குச்சிப்புடி. மேல. டைம் அப். குச்சிப்புடி. ரைட் குச்சிப்புடி ரைட். மேலே ஏறி நிக்காம அப்புறம் கீழ இருந்து சொல்லிட்டு இருந்தா. இதுல வந்து 1 நம்பர் சீட்டிங் அஷ்மிதா நீங்க தான். சரி பரவாயில்ல. அங்க ரெடியாவே ஆகல. அதுக்குள்ள இங்க சொல்லணும். அது மேல நின்னு. ஓகே இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் நீங்க 3 மார்க் எடுத்துருக்கீங்க. ஆனா நீங்க நியாயப்படி 1 மார்க் தான் கொடுக்கணும். கீழ இருந்து ஆன்சர் பண்ணீங்க. இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை வழங்கும் நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வெட்டிகள் சட்டிகள் மற்றும் டேஸ்லர் எட்டானா கோ பிரசன்ட் பை உதயகிருஷ்ணா அசல் நெய். வெற்றிகரமான நம்ம நிகழ்ச்சியுடைய 3வது சுற்று வந்துடும். நம்ம நிகழ்ச்சியுடைய 3வது சுற்று பேஸ்மென்ட் வீக்கே. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மென்ட் கொஞ்சம் வீக். ஓகே நம்ம நிகழ்ச்சியில முதலாவதா களம் இறங்க போகிற போட்டியாளர் சஞ்சனா. இப்படி வாமா. எங்க? கரெக்ட். ஓகே. நீ பாக்குற மாதிரி நிக்க கூடாதுடா. கேமராக்கு ஃபேவரபிளா சொல்றாங்க. அப்புறம் நான் சொல்றது அந்த பொண்ணு எப்படி பதில் சொல்லலாம்ப்பா? ஓகே சஞ்சனா, உங்களுக்கான கான்செப்ட் சவுண்ட் பாரு. நான் வந்துட்டு அனிமல் பேர்ட்ஸ் உடைய நேம் சொல்லுவேன். அதுங்க எப்படி சவுண்ட் கொடுக்கும்ன்றது நீங்க சொன்ன ஈஸி. ஓகே. படமா இப்ப பாலாஜினா தெரியல உங்களுக்கு என்ன மாதிரி சவுண்ட்னா அந்த மாதிரி.
ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ சொல்லுமாம்மா. ஏன் நீ சொல்ல. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்டா. பர்றா. காக்கா காக்கா பின்னாடி போக கூடாது. காக்கா காக்கா எப்படி? காக்கா காக்கா எப்படிமா கத்தும்? க்ரோ க்ரோ. பாத்து. சிங்கம். சிங்கமா மெதுவா தாண்டுப்பா. என்ன கழுதை 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 மெதுவா தாண்டு. ஆஸ் ஆஸ் டாங்கிடா என் டொங்கி. ஆஸ்பா. நீ அப்படிலாம் குதிக்காதப்பா. பவுன்னு கத்துமா டாங்கி. அப்படி தாண்ட. டைனோசர். ஆமாண்டா இதுவே தெரியல. யானை யானை எலிஃபண்ட். குதிரை குதிரை. ஹார்ஸ் எல்லாமா டக்கு டக்கு டக்கு. பூனை பூனை கேட். ஏய் காட்டு பூனைடா. டைம் அப். இருமா நீ சொல்லு மச்சான். ஒண்ணுதான் இப்ப கேளு மச்சான். காக்கா. குரோ 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 எப்படி கத்தும்? குரோ கத்தத பார்த்ததே ஒரு இல்லையா? நிமிஷம். பார்ன் அண்ட் பிராட் அப் எங்கப்பா சஞ்சனா? சென்னை தான். எப்படிப்பா தெரியாது? இல்ல சென்னை தானே. உங்க யானை இங்கே வந்து கத்தின்னு இருக்குமே மெட்ராஸ்ல. சரி டாங்கி 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 டாங்கி. ஏன் டாங்கி கழுத்துல மாட்டிச்சா தொண்டைக்குள்ள? இந்த 3 கழுத்து கத்துது பாரு. இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நாங்க பரிதாபப்பட்டு 1 மார்க் கொடுக்குறோம். ஏன்னா நீங்க அவ்வளவு தூரம் நல்லா ஜம்ப் பண்ணதுக்கு. இது வெறும் ஜம்ப் பண்ற. ஜாஸ்தி நான் சொன்னேன். ஜாஸ்தி சொன்னடா சரியா சொல்லல. இப்படியே ஓடிட்டு இருந்த. உங்க யால ஆன்சர் எங்க பண்ண நீ? மச்சான் இரு இரு இரு. காக்கா மாதிரி கத்திக்க வேண்டாம் மச்சான். இங்க பாரு அண்ணன் காக்கா வா. அடுத்ததா களமிறங்க போகிற போட்டியாளர் அஷ்மிதா மஸ்காரா. வாமா. உங்களுக்கான கான்செப்ட். நான் வந்து அந்த கலர்ஸ் நேம் எல்லாம் சொல்லுவேன். ஒரு ஒரு கலரா. ஓகே. அந்த கலர்ல என்ன ஃபுட் இருக்குன்றது நீங்க சொல்லணும். ஃபுட் ஐட்டம். ஓகே ரெடி. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. பிங்க். பிங்க். ஏய் செல்ல குட்டி. பிங்கா. ஃபுட் ஐட்டம். பிங்கிலியா பாஸ்தா. பாஸ்தா பிங்க்ல இருக்குமா? எந்த ஊர்லமா பாஸ்தா? ரெட் ரெட். ரெட் ரெட். ரெட் கலர்ல என்னமா ஃபுட் ஐட்டம்? பிரியாணி. ரெடியா? பிரவுன். பிரவுன் கலர்ல. சப்பாத்தி. yellow. பிரிஞ்சி. புலாவ். புலாவ். ஆரஞ்சு. பிரியாணி பிரியாணி. ஆரஞ்சுல பிரியாணியா? எல்லா கலர்லயும் உங்க வீட்ல பிரியாணி செய்வாங்க. எவன் சாப்பிடுவான்? பர்பிள். பிரியாணி. பர்பிளா. அம்மா எந்திரி. அங்க போய் நில்லு. இன்சர் வந்துச்சு. மெதுவா மெதுவா. டைம் அப் டைம் அப். ஐயா. என்ன ஒண்ணு நான் கடங்காரனை துரத்திட்டு வரான். அது வர வர இப்படியே ஓடுற. இவன் எப்பன்னு காத்திருக்கான். கமான் கேர்ள் கமான். எத்தனை மார்க் சொல்லு பாப்போம்? 2 மார்க் தான். அது 2 பிரியாணி. 2 பிரியாணி. ஓகே இந்த ரவுண்ட பொறுத்தவரைக்கும் நீங்க 2 மார்க் எடுத்திருக்கீங்க. அடுத்ததா களமிறங்க போகிற போட்டியாளர் அடுத்தவங்க கஷ்டப்பட்டா ரொம்ப மனசு விட்டு சிரிக்கிற கும்தாஜ். உங்களுக்கான கான்செப்ட் நான் ஹீரோ பேர்லாம் சொல்லுவேன். அந்த ஹீரோக்கு எந்த ஹீரோயின் கரெக்டா மேட்ச் ஆறாங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. பெஸ்ட் பேரா இருப்பாங்க. பெஸ்ட் பேரா இருப்பாங்க படத்துல. ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கும்தாஜ் பாத்து வயசான காலத்துல எம்ஜிஆர். ஐயோ என்ன உங்கறப்பா? எம்ஜிஆர். இது நீ எப்படி சிரிச்ச அஸ்மிதா உங்கறப்பா இப்ப ஆயிடுறே. எம்ஜிஆர் சொல்லுப்பா கும்தாஜ். ஜெயலலிதா. சரி ஓகே சிவாஜி சார். முன்னாடி வாமா எஜ்ஜுக்கு போகாத விழுந்துருவே. கமல் சார். இங்க பாரு முன்னாடி வந்துரு. பின்னாடி இருந்தா விழுந்துருவே. முன்னாடி வா. கமல் சார்மா. ராதா. நீயா? ராதா ராதா. யாதாவா?
யார் பாரு ராமராஜன். எனக்கு புரியல. புரியலையா? நெக்ஸ்ட் உடனே ஆன்சர் பண்ணிடு பாரு. சூர்யா. அஜித். அஜித் ஷாலினி. குட். விஜய். எப்படி விஜய் பாரு. த்ரிஷா. திரிசாவா? பிரபு. டைம் அப். அதாவது இவங்கெல்லாம் குதிச்சு உழுகிறத பார்க்க சிப்பா வருது சிப்பா. ஏப்பா அப்படியாப்பா அந்த அஸ்மிதா ரொம்ப அப்படி சிரிச்சா நீ தாண்ட வேண்டியதானே? நான் விளையாடும் போது சிரிச்சாங்க, அவங்க எல்லாரும் சிரிச்சாங்க பாருங்க. ஆனா நீ ஓவரா சிரிச்ச அவங்கள விழுந்தப்ப. அது பாருங்க. ஓகே, இந்த ரவுண்ட்ல எத்தனை மார்க் மச்சான் எடுத்திருக்காங்க? ஒரு மார்க்ல போ சொல்லு. கரெக்ட்டா தான சொன்னா. இந்த ரவுண்ட்ல 3 மார்க் எடுத்திருக்கீங்க. அடுத்ததா களம் இறங்க போகிற போட்டியாளர் கல்யாணி. அது உங்களுக்கான கான்செப்ட் என்னன்னா, நான் ஃபேமஸான டயலாக்லாம் சொல்லுவேன். யாரு? ஓகேவா? அது எந்த ஆக்டர் சொல்லிருக்காங்க நீ சொல்லணும். ட்ரை மை பெஸ்ட். புரிஞ்சது. ஃபேமஸான டயலாக் எந்த ஆக்டர் சொன்னாங்க? நீ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. இல்ல காமெடி டயலாக். இல்ல காமெடி டயலாக். ஆமா, மாப்பிள வச்சிட்டான்டா ஆப்பு. வடிவேலு. இதுல எப்படி ஏரியா? சுத்து கல்யாணி வந்துரு. இதுல எப்படி ஏரியா? வந்துரு. இதுல எப்படி ஏரியா? விவேக். ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் அரசியல சாதாரணமாப்பா. தெரியல. நெக்ஸ்ட். சுத்தம். எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன்? எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன்? தங்கச்சியை நாய் கட்டிச்சுப்பா. தங்கச்சி நாய் கட்டிச்சுப்பா. இங்க வந்தா எதுமே தெரியலப்பா. தெரியலையா? என்னமா பண்ணிட்டு இருக்க? ஏய் அம்மா. போலீஸ் வருவாங்க. நாங்கெல்லாம் அப்பவே அப்படி. போலீஸ் வருவாங்க. அடிச்சு கேட்பாங்க. அப்ப கூட சொல்லிடாத. உள்ள வா. டைம் அப். எதுமே சொல்லி அந்த கல்யாணி வடிவேல் சார் சொன்னீங்க. அதனால 1 மார்க் எடுத்துருக்கீங்க. வெரி குட். சரி, யார் மச்சான் பெஸ்ட் அட்டெண்ட் பண்ணது? நீ சொல்லு மச்சான். பெஸ்ட் அட்டெண்ட் பண்ணதுன்னா வந்துட்டு யாரு என்ன சொல்றது? சஞ்சனா. ரியலி. ஓகே. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ வந்தாச்சு. என்னவா? ஐ லவ் யூ. பாலாஜி. காதல் கண்ணை மறைக்கும் பையன் உனக்குலாம் கபாலத்தையே மறைச்சிருக்கு. என்னத்த பண்ணி சொல்லு. ஆனா இப்ப நீ ஐ லவ் யூன்னு சொன்னீல, இது யார் சொல்றாங்கிறது கூட இந்த மனுஷனுக்கு தெரியாதுமா. சரி, நெக்ஸ்ட் மேட்ருக்கு போடா. வயிறு எரிஞ்சுது. நெக்ஸ்ட் மேட்ருக்கு போ. பிரேக் கொடு. சொல்ல நீ ஃபுல் பிரேக்லிங் சொல்ல. தேவையில்லை. ஏமா லவ் பண்றேன்னு சொல்ற? ஓகே, இந்த 4 இன்டெலெக்சுவல் பர்சனாலிட்டிஸ்ல இருந்து தான் 2 பேர் ஃபைனல் ரவுண்ட் போக போறாங்க. அந்த 2 பேர் யாரு? அவங்க ஜிகே ரவுண்ட்ல எவ்வளவு தூரம் தேர்ச்சி பெற்றவர்கள்? அவங்களை எத்தனை பேர் குரூப் 1லாம் பாஸ் பண்ண போறாங்கிறத ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் பார்த்துடலாம். தொடர்ந்து பாருங்க. இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை வழங்கும் நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை எம்சிஆர் வேட்டிகள் சட்டுகள் மற்றும் டேஸ்லர் எட்டர்னா கோ பிரசன்டட் பை உதயகிருஷ்ணா அசல் நெய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை வழங்கும் நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை எம்சிஆர் வேட்டிகள் சட்டுகள் மற்றும் டேஸ்லர் எட்டர்னா கோ பிரசன்டட் பை உதயகிருஷ்ணா அசல் நெய். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி சுற்றுக்கு வந்திருக்கிற அந்த 2 இன்டெலெக்சுவல் பர்சனாலிட்டிஸ் சஞ்சனா அஸ்மிதா. ஹாப்பியா இருக்கு. நல்ல வேலை ஜிகே ரவுண்ட் நாம வரல அப்படின்னு. உங்களுக்கான முதல் கேள்வி, இந்திய அரசியல் அமைப்பை எழுதியவர்? இந்தியன் பாலிடிக்ஸ். ரைட். சூப்பர். மாமா பாலிடிக்ஸ் இல்ல, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து எழுதுனது யார்? ரைட் பண்ணது ரிட்டன் பை இந்திரா காந்தி, அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி. ஏன் நீ தான் எத்தனை பேனா குத்தி அவராண்டா? எல்லாருக்குமே தெரியணும், தெரிஞ்சிருக்கணும். எனக்கு டவுட் இருக்கு. இந்திரா காந்தியா மகாத்மா காந்தி? இதுல இது 2ல தானே டவுட் இருக்கு. அப்ப எதுனா நீ ஃபிக்ஸ் பண்ணு. மகாத்மா காந்தி. ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இருக்கு?
தெரியுமா? அம்பேத்கர். அம்பேத்கர் என்பது சரியான விடை. வெரி குட், வெரி குட் அஷ்மிதா, சூப்பர். ஆனால் அதுக்கு உங்களுக்கு மார்க் கிடைக்காது. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. இந்திய அரசியல் அமைப்பு எத்தனை மொழிகளில் எழுதி வைத்து பாதுகாக்கப்படுது? எத்தனை லாங்குவேஜில் இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க? 3, 1, 2, 4. 4. ஷூரா? ஓகே, ஷூர். நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா பார்த்தா? சரியான விடை 2 மொழிகளில் பாதுகாத்து வைக்கப்படுகிறது என்பது சரியான விடை. ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ். ஓகேவா? சஞ்சனா, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. விவசாய நிலங்களே இல்லாத பெரிய நாடு எது? ஃபார்ம்லேண்டே இல்லாத பிக்கெஸ்ட் கண்ட்ரி எது? மலேசியா, சீனா, சிங்கப்பூர், இந்தியா. இங்கிலீஷ் சொல்லுங்க. அதான் Agriculture. அக்ரிகல்ச்சர் லேண்டே இல்லாத பிக்கெஸ்ட் கண்ட்ரி. அக்ரிகல்ச்சர் இருக்க பிகஸ்ட் கண்ட்ரி. இல்லாத. இல்லாத. நோ அக்ரிகல்ச்சர். பிக் கண்ட்ரி. ஆல் யந்திரம். சீக்கிரமா டைம். சைனா. சைனா. நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பாத்துறலாம். தவறான விடை. சிங்கப்பூர். சிங்கப்பூர் என்பது மிகச் சரியான விடை. வெரி குட். அஷ்மிதா, உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, அடுத்தவங்கிட்டே எட்டி பார்த்துன்னுக்கிறீங்க. இப்ப பாப்போம் உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. பட் வெரி குட் ட்ரை, சூப்பர். சதுரங்க வடிவம் அல்லாத தேசிய கொடியை கொண்ட நாடு? சூப்பரான கொஸ்டின். எங்க ஆளுங்க தான் எழுதிருக்காங்க, இவ்வளவு அறிவா? பாகிஸ்தான், நேபாள், ஆப்கானிஸ்தான், துர்க்கி. ஃபர்ஸ்ட் ஒன் பாகிஸ்தான். பாகிஸ்தான். ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பாத்துறோம். நேபாள் என்பது சரியான விடை. ஓகே, சஞ்சனா சிங். சஞ்சனா, இந்த கொஸ்டினை பாருங்க. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. பரமபதத்தை கண்டுபிடித்தவர்கள் யார்? ஸ்னேக் அண்ட் லேடர் அந்த கேமை கண்டுபிடிச்சவங்க யாரு? சைனா, இந்தியா, இங்கிலாந்து, எகிப்து. சைனா. சைனா என்பது மிக தவறான விடை. பெர்ஃபெக்ட் ராங். இந்தியா. இந்தியா. ஆனா நீ பிரில்லியன்ட் அஷ்மிதா, மிகச் சரியான விடை. ஆனா உனக்கு இருக்கிற பிரச்சனை, உனக்கு இருக்கிற சுகர் உனக்கு தெரியல. அதுதான் உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. கண்டிப்பா தெரியாது. கபடி ஆட்டத்தின் போது ஆடுகளத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பார்கள்? 10, 8, 14, 16. கபடி. கபடியில் எத்தனை பேர் சொன்னீங்க? 10, 8, 14, 16. கபடி ஆட்டத்தின் போது ஆடுகளத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பார்கள்? 2 டீமே இருக்கும். 14. பிரில்லியன்ட் ஆன்சர், சரியான விடை. வெரி குட். சஞ்சனா, உங்களுக்கான நான்காவது கேள்வி. மான் தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஒரு மணி நேரத்தில் எத்தனை மைல்களை கடக்கும்? உனக்கு புரியலைனாலும் பரவாயில்ல, நீ தப்பா தான் சொல்லுவேன். ஓகேவா? இதை 4 பேர்ட்ட கேட்டு நான் இங்கிலீஷ்ல சொல்ல வேண்டாம். 8ல இருந்து 10 மைல், 10ல இருந்து 20 மைல், 30ல இருந்து 40 மைல், 35ல இருந்து 45 மைல். ஏதோ இதான் சொல்லியிருப்பான். 8 to 10, 10 to 20, 30 to 40, 35 to 45. ஃபர்ஸ்ட் என்ன? 8 to 10. 8 to 10, then 10 to 20, 10 to 20, 30 to 40, 30 to 40. 35 to 45. சரியா மட்டும் சொல்லேன்னு வச்சுக்கோ, ஒன்று நான் சும்மா பண்ண மாட்டேன். இந்த தடவை கேட்டது. Third one. சொல்லு, என்னது? 30 to 40யா? 10 to 20யா? 30 to 40. எப்படி தெரியும்? இல்ல. இவன் அந்த 30 to 40 இவன் கேட்டான், அந்த அதெல்லாம் தானே தெரியும். பண்ணாடா. ஆமா. நீ என்ன க்ளூ தரேன்னு உங்களுக்கு எனக்கு தெரியாது. என்ன க்ளூ? மானங்கட்ட படம் பிடிக்காது நீ. என்ன க்ளூ? அதான் தேர்டுன்றப்பல அப்புறம் எது தேர்டுனே சொல்ல தெரியல, அப்புறம் என்ன? சஞ்சனா வெரி குட் ஆன்சர். சரியான விடை 30 to 40. உங்களுக்கான நான்காவது கேள்வி. சிங்கத்தை போல் கர்ஜிக்கும் உயிரினம் எது? ஆஸ்ட்ரிச், சிம்பன்சி, ஹிப்போபோட்டமஸ், ரைனோசரஸ். டைனோசர். டைனோசர். ரைனோசரஸ். ரைனோசரஸா? ஓகே, நீங்க சொன்ன பதில் மிக தவறானது. ஓகே, இதுவரைக்கும் நான் மொத்தம் 4 கேள்விகள் கேட்டிருக்கேன். நீங்க 2 பேருமே 3 கேள்விக்கு தவறான பதில் சொல்லியிருக்கீங்க. ஒரு கேள்விக்கு சரியான விடை சொல்லியிருக்கீங்க. இது 5வது கேள்வி. இதில் யார் கரெக்டாக ஆன்சர் பண்றீங்களோ அவங்க வின்னர், இன்னொருத்தர் ரன்னர். உங்களுக்கான 5வது கேள்வி சஞ்சனா. சூப்பர் கேள்விமா சஞ்சனா. இப்படி ஒரு கேள்விலாம் உனக்கு வரும் நீ வாழ்க்கையில் நீயே எதிர்பார்த்திருக்க மாட்டேன். திருக்குறளை லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்த்தவர் யார்? ஐயால போடு. திருக்குறள்னா எப்படின்னு கேட்காத, அது எங்க
எந்த இடத்துல டிரான்ஸ்லேஷன் பண்ணாலும் அது திருக்குறள் தான், எந்த லாங்குவேஜ்ல பண்ணாலும். ஓகே. அந்த லத்தீன் மொழில யார் டிரான்ஸ்லேட் பண்ணா? கம்பர், வீரமாமுனிவர், அகத்தியர், வால்மீகி. இந்த பேரே லத்தீன் மொழில சொல்லும் பாரு. லாஸ்ட் ஒன். வால்மீகி. வால்மீகி என்பது சூப்பரான தவறான விடை. பரவாயில்ல. இதற்கான சரியான விடை வீரமாமுனிவர் என்பது சரியான விடை. உங்களுக்கான 5வது கேள்வி. தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 247, 12, 18, 216. 12, 12, அப்படியே சொல்லினப்போ 12. உயிர்மெய் எழுத்துக்கள் சேர்த்து மொத்தமா. அது க்ளூ கொடுங்க. க்ளூ. க்ளூவா? ஆனா அவன் நான் சொல்லுமா, வரிசையா சொல்லு. அ ஆ இ உ ஊ ஏ ஏ ஐ ஔ. அது தமிழ் வாத்தியார் ஓஹோ சொல்லி தரப்ப இது எங்க வெளில போய். சரி பரவாயில்ல. உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள்னா 216 என்பது சரியான விடை. ஓகே, இந்த எபிசோட் வின்னர் தாடி பாலாஜி, ரன்னர் ஈரோடு மகேஷ். என்ன ஏன்னா 2 பேரும் ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்லி யார் வின்னர் யார் ரன்னர் முடிவு பண்றது. அடுத்த கேள்வி கேட்டாலும் இப்படிதான் ஆகும். உங்க கேள்விக்கு அது பதில் சொல்லும், அதுக்கு எதுக்கு பதில் சொல்லாது. இப்படியே போயிட்டே இருக்கு. விடிய விடிய நாங்கள் வீட்டுக்கு போய் சோறு எல்லாம் சாப்பிட வேண்டாம். அதனால போதும். இந்த எபிசோட வின்னர் ஈரோடு மகேஷ் அண்ட் தாடி பாலாஜி. எஸ் ஓகே, ரெண்டு நாங்க தான். ஓகே, நீ அங்க இருந்து நீ ரிப்போர்ட்டுக்கு வா. ஓகே சஞ்சனா, how is the show? சூப்பரா இருக்கா? நீங்க 2 பேரும் செம்மையான ஜோடி தான். எப்பவுமே ஷோ கலகல. இதனால் இவர்கள் தெரிவிக்க வேண்டிய இது தெரிவிக்க வந்த செய்தி என்னவென்றால், இந்த நிகழ்ச்சி நன்றாக இருக்கிறது. இவர்கள் 2 பேர் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய கலகலப்பிற்கு காரணம் என்கிறீர்கள். புரியல, நீ சொன்னது தமிழ்ல சொன்ன நல்லா. சரி சொல்லுமா அஸ்மிதா. சூப்பரா என்டர்டைன்மெண்ட் பண்ணேன். ஸோ இவங்களும் நல்லா ஆன்சர். புரிஞ்சுதா? சூப்பர். கேம் சூப்பர் சூப்பர் சூப்பர். அது சஞ்சனா கூட, அஸ்மிதா உங்களுக்கு கூட, பாலாஜி உங்களை எல்லாரும் கூட விளையாடுனது ஹாப்பி. தேங்க் யூ. கல்யாணி, ஷோ ரொம்ப என்ஜாய் பண்ணேன். போதும் விடு. ஓகே, சாங் போடுங்க, ஆடி அந்த ஷோ முடிச்சிடும். வெரி குட். இவங்களை ஆட சொன்னா போதும், 2 எபிசோடுக்கு ஆடிட்டே இருப்பாங்க. பட் பார்க்கறதுக்கு நமக்கு பொறுமை இல்லை. அதனால இதோட இதை முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். தொடர்ந்து இதே மாதிரி அற்புதமான 4 செலிபிரிட்டிஸோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது வாழும் செம்மல் இதயத்தினுடைய அன்பு கனி தாடி பாலாஜி மற்றும் ஈரோடு மகேஷ். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை வழங்கும் நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பவர்ட் பை எம்சிஆர் வெட்டிகள் சட்டுகள் மற்றும் டேசல் ரிட்டர்ன் ஆக்கோ பிரசிடென்ட் பை உதயகிருஷ்ணா அசல் பை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம்.